ஹவுதிகள் சாகசம் பண்ணுறதுக்குனே பிறந்திருக்காங்களா என்னன்னு தெரியாது. தொடர்ச்சியாக இஸ்ரேல் சார்ந்திருக்கக்கூடிய நட்பு வட்டாரத்தில் இருக்கக்கூடிய கப்பல்களை அட்டி விட்டு தெறிக்க விட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ பார்க்கக்கூடிய காட்சிகள் எல்லாமே ரொம்ப அசாத்தியமானது. ஒரு சரக்கு கப்பல் அப்படியே 5 இடங்களில் பாம் வச்சு வெடிக்கக்கூடிய காட்சிகளை ஹவுதிகள் அரங்கேறி உலக மக்களுக்கு காட்டியிருக்காங்க தான் யார் அப்படின்னு. ஸோ ஹவுதிகள் 2 கப்பல்கள் மீது அட்டாக் பண்ணியிருக்கக்கூடிய வீடியோ காட்சிகளோடு சேர்த்து வைத்து இந்த வீடியோவை தான் பார்க்க போகிறோம். லெபனானை முழுவதுமாக அழிப்பதற்கு அமெரிக்காவினுடைய அதிபர் ட்ரம்ப் கிட்ட பெர்மிஷன் வாங்கியிருக்காரு நெதன்யாகு. இன்னொரு பெரிய போரை நடத்துவதற்கு ஈரானிடம் சேர்ந்து போரை நடத்துறதுக்கு ஒரு பெரிய முயற்சி ஒன்று எடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற செய்தி. இது எல்லாத்தையும் கடந்து சைனா ஈரானுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், அதை பற்றிய விவரங்கள், ஒரு டெக்னிக்கல் சார்ந்த ஒரு டிஃபென்ஸ் நியூஸ் சார்ந்த ஏகப்பட்ட விடயங்கள் தான் இந்த வீடியோக்குள்ளே இருக்க போகுது. வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்டா இல்லை நியூஸ் ரீடரா வரணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்படின்னா இது உங்களுக்கான பெரிய வாய்ப்பு. ஒரு பெரிய இலக்கோட அதற்கான முதல் படிக்கட்டு தான் இந்த பயிற்சி பட்டறை. தியரிட்டிக்கல் அண்ட் பிராக்டிக்கல் கிளாஸினுடைய முடிவில் சர்டிஃபிகேட்டும் கொடுக்கப்படும். தொடர்புக்கு 94493594 என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 94493594 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. பெய்ட் ஹனூன் அப்படிங்கிற ஒரு பகுதி, நார்த் காசாவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் 22 இஸ்ரேலியர்கள் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற ரிப்போர்ட்டு. ஐடிஎஃப் சார்ந்த அவர்கள் தொடர்ச்சியாக காசாவினுடைய பல்வேறு இடங்களில் மக்களை கொத்து கொத்தாக சுட்டு கொலை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரம் பிரிகேட்ஸ் குரூப்பில் இருந்து அவங்க மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. இதில் 22 பேர் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற ரிப்போர்ட். மேலும் 6 பேரில் 3 பேர் ஹையர் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்கிறாங்க, 3 பேரை காணலை அப்படிங்கிறாங்க. அவங்கள ஹமாஸ் பிடித்துட்டு போயிருக்கலாம், இல்லை அவங்களை சார்ந்திருக்கக்கூடிய குழுக்கள் பிடிச்சிட்டு போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வெளியாகுது. பிணைய கைதிகளுடைய விடுதலைக்கு இன்னும் வக்கற்ற நிலையில் இருக்கக்கூடிய நெதன்யாகும் இரவு விருந்தில் தன்னுடைய மனைவியோடு போய் அங்கே வாஷிங்டனில் சாப்பிட்டுட்டு ஏகப்பட்ட விஷயங்களை ட்ரம்ப்கிட்ட பேசியிருக்கார். கிட்டத்தட்ட 90 நிமிடங்கள் தனிமையில் ட்ரம்ப்போட அவர் பேசி இருக்கக்கூடிய விஷயங்கள் இப்போது ப்ரெஸ்ஸுக்கும் மீடியாவுக்கும் சொல்லப்படலை அப்படின்னு சொல்லப்படுது. காரணம் என்ன அப்படின்னா, நெதன்யாகு மட்டும் லைட்டாக ப்ரெஸ்ஸை மீட் பண்ணார். பட் 2 நாட்டு தலைவர்கள் ஒன்றாக சேர்ந்து பேசி இருக்கக்கூடிய விஷயத்தை ட்ரம்ப் எப்பயுமே நடுநிலையோடு பத்திரிகையாளர்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கும் பதிலளிப்பார். பட் 90 நிமிடம் 1.5 மணி நேரம் தனியாக 2 பேரும் பேசின விஷயத்தை பற்றி ட்ரம்ப் பேச விருப்பப்படலை. ட்ரூத் சோஷியல்லையும் இது தொடர்பான விவரங்களை ட்ரம்ப் பதிவிடலை. அப்போ விரும்பத்தகாத ஏதோ ஒரு செயலில் நெதன்யாகு ஈடுபட்டிருக்காரு. அது என்னன்னு தான் தெரியல. மேஜிக் சி அப்படிங்கிற ஒரு கப்பல் அட்டி விட்டு பொலபொலன்னு பொலந்து எடுத்திருக்காங்க ஹவுதிகள். தொடர்ச்சியாக செங்கடலில் இருக்கக்கூடிய ஒரு சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய சரக்கு கப்பல், அதை வெவ்வேறு இடங்களில் குண்டு வச்சு தகர்த்து எரியக்கூடிய காட்சிகள். ஒட்டுமொத்த உலகமும் ஷாக் ஆகி போய் இஸ்ரேல் இப்போது அடிபணிஞ்சு ஒரு வார்த்தையை ஒன்று சொல்லியிருக்காங்க. ஹவுதிகளுடன் உடன்படிக்கை மேற்கொள்ள நாங்கள் தயார், போர் நிறுத்தம் செய்வதற்கு விருப்பப்படுகிறோம், வாய்ப்பு இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள், இல்லையேல் எப்படியாவது போர் நிறுத்தம் பண்ணுங்க, அடி தாங்க முடியல, உங்கள் விஷுவலை பார்த்து ஊர் உலகத்தில் அப்படி பேர் எங்களை காரித்து போகிறாங்க அப்படிங்கிற அளவுக்கு போயிடுச்சு இஸ்ரேலுடைய நிலைமை. ஏன்னா அடிச்சு அடி அந்த மாதிரி இந்த காட்சிகள்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே ஷாக்காக இருக்குது. தொடர்ச்சியாக அந்த கப்பல் மட்டும் இல்லை, லிபீரியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாக் போட்டிருக்கக்கூடிய ஒரு கப்பல், அந்த கப்பலில் இருக்கக்கூடிய 4 பேரை சுட்டு வீழ்த்தியிருக்காங்க ஹவுதிகள். தொடர்ச்சியாக இஸ்ரேல் ப்ளஸ் இஸ்ரேல் ஆதரவில் இருக்கக்கூடிய நாடுகளை, அவங்க சார்ந்து இருக்கக்கூடிய சரக்கு கப்பல்கள், அங்கே இருக்கக்கூடிய மாலுமிகளை இப்போது கைது பண்ணிடக்கூடிய நடவடிக்கையில் முன்னாடி ஈடுபட்டாங்க. இப்போ என்னடானா சுட்டு கொலை செய்யக்கூடிய நிகழ்வுகளையும் ஹவுதிகள் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஏமனில் இருக்கக்கூடிய இந்த ஹவுதி அப்படிங்கிற அந்த பழங்குடிகள் தொடர்ச்சியாக நடத்தி வரக்கூடிய தாக்குதலில் அமெரிக்கா உட்பட இஸ்ரேலால் கூட அவங்களால ஒன்றுமே செய்ய முடியாமல் ஸ்தம்பிச்சு போய் நிற்கிறாங்க. வெற்றி வாகை சூடிக்கொண்டு இருக்கிறது ஹவுதிகள் அப்படிங்கிறது தான் தலைப்புச் செய்தி. HQ-9P அப்படிங்கிற ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை ஈரானுக்கு சைனா கொடுத்து உதவி செய்கிறாங்க. இந்த உதவி பேருதவியாக கருதப்படும் அப்படின்னு ஈரான் சைட்லேருந்து சொல்லப்படுது. ஈரான்லேருந்து உற்பத்தி செய்யக்கூடிய எரிபொருட்கள் 90% இப்போது சைனாவுக்கு போயிட்டுருக்கு அப்படிங்கிற தகவல். ஸோ சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல், அதாவது ஷார்ட்டாக சாம் அப்படிம்பாங்க, அந்த மாதிரியான மிசைலையும் இப்போது ஈரானுக்கு அன்பளிப்பாக கொடுத்துருக்காங்க சைனா. ஸோ சைனாவினுடைய ஜி ஜின்பிங் தொடர்ச்சியாக வாரி வழங்கக்கூடிய வள்ளலாக கர்ணன் பரம்பரை மாதிரி இப்போ எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டு இருக்காரு ஈரானுக்கு. ஒரு பக்கம் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், இன்னொரு பக்கம் லாங் ரேஞ்ச் மிசைல்.
பூந்து விளையாட போகிறாங்க ஈரான். அடுத்ததாக இஸ்ரேல் இடத்தில் எப்போது அட்டாக் நடத்த போகிறாங்க அப்படிங்கிற கொஸ்டின் மார்க் இருக்குது. ராய்டர்ஸ் ஒரு செய்தி ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. அது என்ன அப்படின்னா, நிறைய பேர் கவனிச்சிருந்தீங்களா என்னன்னு தெரில, ராய்டர்ஸ் வந்து சில கின்ஸ் மட்டும்தான் கொடுப்பாங்க. அது வந்து ரொம்ப பெரிய அளவில் செய்திகளாக இருக்கும். நம்மகிட்ட ஜேர்னலிசம் படிக்கக்கூடியவங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயம் இதுதான். ஃபேக்ட் செக் அப்படிங்கிற அடிப்படையில் நம்மளுடைய ராய்டர்ஸ் வந்து சில ஹிண்ட் கொடுப்பாங்க. அதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இஸ்ரேல் இன்னும் ஒரு போரை விரும்புகிறது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டு. அது யாரோட? கண்டிப்பாக ஈரானோட தான் இருக்கும். அப்படி ஒரு நிகழ்வு நடந்துச்சு அப்படின்னா ஈரான் எல்லாத்துக்கும் தயாராக தான் இருக்காங்க. இப்போதைக்கு அவங்க 5% வெஹிக்கிள்ஸை மட்டும்தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது மிசைல் வெஹிக்கிள் மட்டும்தான் பயன்படுத்தியிருக்காங்க. இன்னும் 95% வெப்பன்ஸ் வந்து ஈரான்கிட்ட கையிருப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இப்படிப்பட்ட நிலையில் இஸ்ரேல் வந்து அமெரிக்காவினுடைய உதவி இருந்தால் கூட ஈரானால் அவங்களால முழுமையாக வீழ்த்த முடியாது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. தாலிபான்கள் எதை பற்றியுமே கவலைப்படாமல் புதியதொரு முன்னேற்றத்தை நோக்கி போகிறாங்க. எப்படி ஈரான் வந்து இந்த அட்டாமிக் எனர்ஜி அப்படிங்கிற அந்த ஒரு செக்டார்லேருந்து வெளியில் வந்தாங்களோ, ஐஏஇஏ மதிக்க மாட்டோம், இனிமேல் எவனாவது அந்த பக்கத்துலேருந்து இங்கே வந்தீங்க அப்படின்னா நாங்கள் என்ன செய்வோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி மிரட்டி விட்டாங்க. ஸோ ஐஏஇஏ சைடில் இருந்து நீங்கள் யுரேனியம் செறிவூட்டல் ரிலேட்டடான விஷயங்களை ஆய்வு பண்ணுறதுக்குலாம் இங்கே வரக்கூடாதுன்னு ஈரான் எச்சரிக்கையை விடுத்துட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் தொடர்ச்சியாக தாலிபான்களை குறிவைத்து ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய மக்களை குறிவச்சு கைது நடவடிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயங்களை அறிமுகப்படுத்திட்டே இருந்தாங்க. நீ என்னடா பெரிய ஜெயிலே இல்லாத நீலாம் வந்து போலீஸ்காரனே இல்லாத ஒரு கோர்ட்டு. ஸோ அப்படிப்பட்ட இடத்துல வந்து ஐசிசிங்கிறது உப்புக்கு சப்பானியாக இருக்கக்கூடிய நீலாம் எங்களுடைய நாட்டை பற்றி பேசிட்டியா, நாங்கள் தனித்த ஆளுமை செலுத்தக்கூடியவர்கள் அப்படின்னு ஐசிசி அப்படிங்கிற இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸை ரொம்ப கேவலமாக பேசியிருக்காங்க தாலிபான்கள். எல்லாத்தையும் தாண்டி நீ வந்து செய்தி வெளியிடுறது மேற்கத்திய ஊடகங்கள் மட்டும்தான் வெளியிடுது, ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற செய்திகள்லாம் அதை பற்றி கண்டுக்கிறதே இல்லை, நீங்கள்லாம் ஒரு ஆளா அப்படிங்கிற அளவுக்கு கேட்டிருக்காங்க இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டு பார்த்து தாலிபான்கள். ஈரானில் இருந்து கிட்டத்தட்ட 68 லட்சம் மக்கள் வந்து வெளியேற்றுறதுக்கான முயற்சியை அந்த நாட்டினுடைய அரசு எடுத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற தகவல். காரணம் என்னென்னா, ஆப்கானிஸ்தான் அப்படிங்கிற தேசத்திலிருந்து அதிகமான மக்கள் ஈரானை நோக்கி குடிபெயர்ந்தாங்க. இப்போது தாலிபான்கள் அங்கே ஆட்சி புரிகிறாங்க அப்படிங்கிறதுனால இப்போது ஈரானில் இருந்து தாலிபான்கள் ஆட்சி புரியக்கூடிய ஆப்கானிஸ்தானுக்கு மக்களை நாடு கடத்தக்கூடிய வேலையை இப்போ ஈரான் செய்கிறாங்க. தொடர்ச்சியாக மக்கள் தொகை பெருக்கம் அப்படிங்கிறது ஈரானில் அதிகரிச்சுக்கிட்டு இருக்குங்கிற ஒரு காரணத்தினாலையும் அகதிகளை வந்து நாடு கடத்துவதற்கான பெரும் ஒரு வாய்ப்பை இப்போ சரியாக பயன்படுத்தினா மட்டும்தான் அடுத்து போர்க்காலத்தில் சிறப்பாக செயல்பட முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரெண்டாவது, ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட நபர்கள் வந்து ஆப்கானை நோக்கி மூவ் ஆகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற அந்த தகவலும் கிடச்சிது. தொடர்ச்சியாக அகதிகள் இடமாற்றம் அப்படிங்கிற செய்திகளை தாண்டி உள்ளூரை தேடி பார்க்கும்போது குடும்ப உறுப்பினர்களில் கொஞ்சம் பேர் ஈரானில் இருக்காங்க, கொஞ்சம் பேர் ஆப்கானிஸ்தானை நோக்கி போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற அந்த ரிப்போர்ட் வெளியாயிருக்கு. கூடிய விரைவில் ஈரான் இஸ்ரேல் மீது இன்னொரு அதிபயங்கர தாக்குதல் நடத்தக்கூடும் அப்படிங்கிறதுனால இந்த முன்னேற்பாடை செய்கிறாங்க. இன்டர்நேஷனல் டெலகிராம் சேனல் அப்படிங்கிறது இஸ்ரேலுக்கு நிதி உதவி வழங்குவது தொடர்பான ஒரு நெட்வொர்க்கை முடக்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 71,000 ஈரானியர்கள் ஒன்றாக சேர்ந்து அந்த நெட்வொர்க்கை முடக்கி இஸ்ரேலுக்கு வரக்கூடிய நிதி உதவியை தடுத்து நிப்பாட்டியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஷாக்கான ஒரு ரிப்போர்ட்டு இஸ்ரேலுக்கு போய் சேர்ந்திருக்கு. உடனே டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் அந்த செய்தியை உலக மக்களுக்கு பரப்புகிறாங்க. ட்ரம்ப் ரொம்ப கொதிப்படைஞ்சு போய் ஒரு விஷயத்தை பகிர்ந்திருக்கார். சீனாவையும் நான் பார்த்துட்டேன், ஹவுதிகளையும் பார்த்துட்டேன், இவங்க 2 பேருமே பிடிவாதக்காரர்கள், கொள்கை பிடிப்பு உடையவர்கள், அவங்களுடைய கொள்கை அமெரிக்க அரசுக்கு எதிரான கொள்கையாக இருக்குது, இது இவங்க கூட நட்புறவு அப்படிங்கிறது சாத்தியமற்றது அப்படின்னு சொல்லி ரொம்ப சோர்வடைந்து போய் டாயிங் அப்படின்னு ஆயிட்டாரு ட்ரம்ப். இருந்தாலும் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நெதன்யாகு 90 நிமிஷம் உட்கார வச்சு மனுஷனை தலையை பிடிச்சி ஆஞ்சிருக்காரு. யாருடைய தலையை? ட்ரம்ப்பினுடைய தலையை. கூட பத்தாததுக்கு ஜேடி வான்ஸ் வேறு. எது சொன்னாலும் தலையாட்டக்கூடிய ஜேடி வான்ஸ் இப்போ யார் பக்கம் தலையாட்டியிருப்பாருன்னு நீங்கள் கரெக்டாக கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. ஒருபுறம் நெதன்யாகு தன்னுடைய கோரிக்கைகளை பூரா வரிசையாக அடுக்கிறார். யோ, என்னைய அமெரிக்கா மக்கள் தேர்ந்தெடுத்தாங்கய்யா, நீ என்னையா இஸ்ரேலுக்கு முழுமையாக சேவகம் செய்ய சொல்கிற? கிட்டத்தட்ட அமெரிக்காவில் எப்படி வந்து ஒரு மிலிட்ரி பேஸ் வந்து உருவாகியிருக்காங்களோ, தலைமையகம் இருக்கோ, அதே மாதிரி உன்னுடைய நாட்டின் சைடில் இருந்து என்னுடைய இஸ்ரேல் நாட்டில் நீ அமெரிக்கா சார்பாக ஒரு மிசைல் தலைமையகத்தை உருவாக்கு அப்படிங்கிறது தான் இந்த நெதன்யாகுவினுடைய பெரிய கோரிக்கை. அதை வந்து ட்ரம்ப் வந்து ஓகே சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரிப்போர்ட் வெளியாகிருக்கு. இது வந்து ஆக்சியோஸ் வந்து ஸ்கூப் நியூஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இது தொடர்ச்சியாக ட்ரம்ப் வந்து இஸ்ரேல் அப்படிங்கிற நாட்டில் தன்னுடைய படைகளையும் ஒரு பெரிய மினி ஹெட் குவார்ட்டர்ஸ், எப்படி நம்ம சென்னை வந்து தமிழ்நாட்டுக்கான ஹெட் குவார்ட்டர்ஸோ
திருச்சியில் வந்து புதுசாக ஒன்று ஆரம்பித்தோம் அப்படின்னா 2வது தலைநகரம் சொல்லுவோம்ல, அது மாதிரியான ஒரு செட்டப்பை அமெரிக்காவில் இருக்கக்கூடியது மாதிரியே இங்கே இஸ்ரேலில் அமெரிக்காவினுடைய தலைமையகத்தை 2வது பார்ட்டாக ஒன்று உருவாக்கு, அதுதான் இஸ்ரேலுக்கு சேஃபான ஒரு ஜோனாக இருக்கும், அப்போனா தான் மற்ற நாடுகள்லாம் எங்களை தாக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய ரெக்வஸ்ட்டை கொடுத்துருக்காரு. இதை ட்ரம்ப் வந்து செய்வாரா என்ன அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏற்கனவே இஸ்ரேலில் கப்பல் கட்டக்கூடிய தளம் வந்து அமெரிக்கா வச்சுருக்காங்க. நெதன்யாகு இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயம் இன்ட்ரெஸ்டிங்காக செய்வார். தன்னுடைய மனைவியோடு அவர் வாஷிங்டன் வந்தார் அப்படிங்கிறதுலாம் வேறு விஷயம். ஆனால் இப்போது B2 பாம் இருக்குல்ல, அதில் அமெரிக்கா சக்ஸஸ் ஆன மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்குறதுக்கு, மறுபடியும் அதை பற்றிய செய்திகளை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு B2 சைஸ் பாம் ரிலேட்டடான ஒரு ஸ்ட்ரக்சர் அதை வந்து ட்ரம்ப்புக்கு பரிசாக கொடுத்துருக்கார், நினைவு பரிசாக. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான செய்தியா அப்படின்னு கேட்டால் இது குப்பை செய்தி தான். ஆனால் இது கோபுரத்தில் கொண்டு போய் உட்கார வைக்கக்கூடிய அளவில் யூரோப்பியன் யூனியன் மீடியாக்கள்லாம் இதை செய்திகளாக பரப்பிக்கிட்டு இருக்காங்க. லெபனானை முழுவதுமாக காலி பண்ணுறதுக்கு இப்போது இஸ்ரேல் முயற்சி பண்ணுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர் ஜோசப் அவனுடைய துணையோடு ஹிஸ்புல்லாவினுடைய படைகளை முழுவதுமாக சேதமடைய வைக்கக்கூடிய வேலையை செய்கிறாங்க. ஆயுத கிடங்குகள் எல்லாமே அழிக்கப்பட்டுருச்சு. ஹிஸ்புல்லாவினுடைய பேக் செக்டார் எல்லாத்தையும் மூடிட்டாங்க. இப்படிப்பட்ட நிலையில் நயீம் காசிம் வந்து தனியாக தான் நின்று போராடக்கூடிய ஒரு நிலையில் இருக்கார். கூடிய விரைவில் வெள்ளை தொப்பி அணிந்திருக்கக்கூடிய அவர் வெள்ளை கொடியை காட்டுவாரா அப்படிங்கிற பெருத்த எதிர்பார்ப்பு இஸ்ரேல் சைடில் இருக்குது. பட் வந்து எதற்கும் அடிபணிய மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய நயீம் காசிம் இப்போ ஆயுதங்கள் அற்ற நிலையில் ஈரான் கிட்ட இருந்து சிரியா வழியாக ஹிஸ்புல்லாவுக்கு போக வேண்டிய ஆயுதங்கள் இப்போ தடுத்து நிப்பாட்டப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் சரணடைவாரா இல்லை எதிர்த்து சண்டையிட போகிறாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். டக்கர் கால்சன் வந்து ஒரு சூப்பரான ஒரு இன்டர்வியூ எடுக்க ரொம்ப காலமாக ட்ரை பண்ணார். அது யாரோட அப்படின்னா ஈரானுடைய பிரசிடென்ட் பெஜஸ்கியானோட. அவர் பொறுப்பேற்று இவ்வளவு காலம் இன்டர்வியூ கொடுக்காதவர் இப்போ 12 நாள் போர் முடிஞ்சதற்கு பிறகு பேட்டி கொடுத்துருக்காரு. பெஜஸ்கியான் கொடுத்துருக்கக்கூடிய பேட்டியில் ரொம்ப ஒரு ½ அன் ஹவர் பேட்டி, அது முழுமையாக பார்த்தேன். அதில் முக்கியமான செய்தியை மட்டும் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அமெரிக்காவோடு நாங்கள் சமரசம் செய்வதற்கான எல்லா முயற்சிகளையும் நாங்கள் எடுத்தோம். ஆனால் அது எல்லாத்துலேயும் முட்டுக்கட்டையாக வந்து நிற்கிறது இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகு மட்டும்தானே தவிர அமெரிக்கா அல்ல அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்காரு. இது எல்லாத்தையும் தாண்டி இஸ்ரேல் தான் என்னைய ஒரு முறை கொலை செய்வதற்கான எல்லா முயற்சிகளையும் எடுத்தாங்க. அது 100க்கு 100% எங்கள் நாட்டுக்கு தெரியும். அதிலிருந்து நூலிலையில் நான் தப்பிச்சிருக்கேன் அப்படிங்கிறத பெஜஸ்கியான் ஒரு கொலை குற்றவாளியாக நெதன்யாகுவை சித்தரிக்கக்கூடிய நிகழ்வுகளும் அரங்கேறிச்சு. இது எல்லாமே டக்கர் கால்சன்ட்ட அவர் நேரடியாக கொடுத்துருக்கக்கூடிய பேட்டியில் ஒரு பகுதி. இப்படி வந்து டக்கர் கால்சன் மாதிரியான பத்திரிகையாளர்கள் சில உண்மைகளை உலகத்திற்கு கொண்டு வந்து சேர்க்குறாங்க. அந்த வகையில் பிரசாத் சிக்னேச்சரும் நம்முடைய தமிழ் மக்களுக்கான ஊடகமாக மாறி வருகிறது. எங்களை ஏற்றுக்கிட்டாங்க மக்கள் அப்படிங்கிற பெருத்த ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பொறுப்பை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. அதே நேரத்தில் அந்த நம்பிக்கையை எப்பயுமே நான் காப்பாற்றுவேன் அப்படிங்கிற உறுதிமொழியையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஏன்னா என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் உறவுகளே. நன்றி, வணக்கம். தென்னிந்தியாவின் கட்டடக்கலை ராஜாக்கள் கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். குறைந்த விலையில் தரமான பொருட்களால உங்களோட கனவு இல்லத்தை பிரம்மாண்டமா கட்டி கொடுக்கறாங்க கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன். அதோட இன்டீரியர் டிசைனால உங்களோட வீட்டை அழகாக்குறாங்க நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். ரெசிடென்சியல் அண்ட் கமர்ஷியல் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சூப்பர்வா இருக்கணும்னா தொடர்புக்கு 72907999. நீங்க நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 9449359594 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க.